தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இன்றைய கோவை மண்டலத்தில் 46 தொழில் முனைவோர்களுக்கு 6,55,00,000 ரூபாய் மானியத்துடன் 30,81,00,000 ரூபாய்க்கு கடன் உதவி வழங்கப்பட்டு அந்த பயனாளிகள் இன்னைக்கு காசு உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு முக்கியமா இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் நான் சொன்னா, கடந்த ஜனவரி மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. இது MSME துறைக்கு மட்டும் 63,573 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் 2,51,660 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவில் 5,068 நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். ஜனவரி மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற உலக முதலீட்டு மாநாட்டில் 8 மாசத்துல 1,645 நிறுவனங்கள் ரூபாய் 16,613 கோடி முதலீட்டில் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறார்கள். ஒப்பந்தம் போட்டதுல இதுல சுமார் 60,436 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு தந்திருக்கிறது. மீதி சில தொழிற்சாலைகள்லாம் தொடங்காம இருக்கிறாங்க. தொடங்காத தொழில் முனைவர்கள் நீங்க கூப்பிட்டு அந்த கூட்டத்துல என்ன காரணத்துக்காக தொடங்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சில அந்த 2.0 அனுமதிகள், தொழில் அனுமதிகள் பெறுவதற்கு சில துறைகள் மூலமா அனுமதி கிடைக்கணும். அதுல இருக்கிற சிக்கல்கள் எதுக்காக உங்களுக்கு அனுமதி கிடைக்கல? இப்ப எல்லா அதிகாரம் வர வச்சிருக்கிறோம். எந்தெந்த துறையில கிடைக்கல காலதாமத்துக்கு அது அவங்க பதில் சொல்லணும். அதை உடனடியாக சரி செய்து தொழில் தொடங்காதவர்களும் விரைவில் தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒப்பந்தம் போட்ட அந்த தொழில் முனைவெல்லாம் கூப்பிட்டுருக்கிறோம், அதிகாரிலாம் கூப்பிட்டுருக்கிறோம். இது மண்டலமாக இந்த கூட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த டைம் முடிவதற்குள்ள அந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்ட தொழில் நிறுவனங்கள்லாம் உடனே தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில ஆட்சி பொறுப்பு வென்றதற்கு பிறகு இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 5 வகையான தொழில் திட்டங்கள்ல மானியம் தரல. இதுவரை இந்த 3.5 வருஷத்துல 961 கோடியே 58 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 2,615 கோடியே 30 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு 30,324 தொழில் முனைவர்களை 3.5 ஆண்டு காலத்துல நம்முடைய அரசு தொழில் முனைவர்களாக இன்னைக்கு உருவாக்கி இதன் மூலமாக மட்டும் 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாத ஆட்சி வந்தவுடனே இந்த 3.5 வருஷத்துல 8,598 3 வருஷத்துல மட்டும் 295 கோடி மதிப்புல 512 ஏக்கர் பரப்பில் 8 தொழில் படையினர்னு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் தொடங்கி வச்சுட்டோம். 7 மாவட்டங்களில் 248.1 ஏக்கர் பரப்புல ரூபாய் 115.53 கோடி மதிப்பில் 8 தொழில் படையில் இப்ப உருவாக்கின்றது. ரோடெல்லாம் போட்டு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாம 253.40 ஏக்கர் பரப்புல 115.64 கோடி மதிப்புல 10 தொழிற்பேட்டைகள் இப்ப அமைப்பதற்கான பணிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதுவரையும் எந்த காலத்திலும் அது மாதிரி கிடையாது. 3 வருஷத்துல 36 2 16 26 தொழிற்பேட்டைகளை இந்த 3.5 வருஷத்துல தொடங்குவது என்பது இதுவரையும் எந்த காலத்திலும் இல்லை. ஆக தமிழ்நாட்டில் சமச்சீரான தொழில் வளர்ச்சி ஏற்படுத்திட வேண்டும். அதிக தொழில் வளர்ச்சியை உருவாக்கி அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நம்முடைய துறை மிகச் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.